உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகள். அதில் மெயினாக இந்த மைனாரிட்டி ஸ்கூல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மைனாரிட்டி ஸ்கூலில் எப்படியாக போஸ்டிங் போடுறாங்க. ஸோ இது பலருக்கும் ஒரு கேள்விகள் நிறைந்த ஒன்றாக இருக்குது. இதில் ஒன்று கவனிக்கக்கூடியது என்னென்னா, கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி பார்த்திங்கன்னா, இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு டெட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியம். ஸோ டெட்டில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே அவர்கள் ஆசிரியருக்கான தகுதி அப்படிங்கிறது சொல்லப்பட்ட ஒரு விடயம். சரி, இப்படியான ஒரு நிலையில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளாக இருக்கட்டும், அதே போல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் மைனாரிட்டி பள்ளிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் எப்படி செயல்படுது. ஸோ அப்படிங்கிறத ஒரு நண்பர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பல முறை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது தொடர்பாக சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறது சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்மளும் என்ன, அந்த நண்பர் எப்போதுமே எந்த பதிவு போட்டாலும் இதையே மென்ஷன் பண்ணுறாங்களே, என்ன தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளேயும் இருந்தது. நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஜான் என்கிற நண்பர் தான் இந்த தகவலை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கும் எனக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேரையும் இணைக்கக்கூடியது நமக்குள் நாம்ங்கிற இந்த யூடியூப் சேனல் தான். ஸோ இதில் அவர் ஒரு பார்வையாளர், ஒரு சப்ஸ்கிரைபர். ஸோ அந்த ஒரு வகையில் தான் நம்ம சேனலில் இதை தகவலை கொடுத்தாங்க. ஸோ அந்த நண்பருக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்ன நண்பரே, எதுவும் ஆதாரபூர்வமான விடயங்கள் இருந்துச்சுன்னா அதை எனக்கு மெயில் அனுப்புங்க பிரதர்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியாக அனுப்பப்பட்ட ஒரு மெயில் தான் இந்த மெயிலு. ஸோ அவர் என்னென்னா, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மனு செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த மனு தான். அதாவது ஜான் எம்ஏ எக்ஸ் மாநில பேச்சாளர், எக்ஸ் மாவட்ட பொறுப்பாளர், சேலம் அண்ட் நாமக்கல் மாவட்ட கமலஹாசன் நற்பணி இயக்கம். ஸோ நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இந்த நண்பர் பெருநூரில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், ஜெயின் ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம், சென்னை 6,09,000. ரைட், ஓகே. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கிறிஸ்தவ பொதுநல மனு அப்படின்னு சொல்லி மாண்புமிகு ஐயா, பொருள் பார்த்திங்கன்னா, அரசு நிதி உதவி பெறும் ஆர்சி கிறிஸ்தவ பள்ளிகளில் டீச்சிங் போஸ்ட் போடும் உரிமையை கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு ரத்து செய்ய வேண்டும். மாண்புமிகு அரசை ஆர்சி கிறிஸ்தவ பள்ளிகளில் போஸ்டிங் போட வேண்டும் அப்படிங்கிறத சுட்டி காட்டி இந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருக்கும் மதிப்புமிகு ஊடகங்கள் இதற்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ 3/4/2023 இதை அனுப்பியிருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு. ஏன் இப்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இதற்கான எப்படியான தகவல் கிடைக்கிறது அப்படிங்கிறத நான் கூட அந்த உறவுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஆர்டிஐ மூலமாக தகவல் கேளுங்க. ஸோ ஆர்டிஐ மூலமாக கேட்கக்கூடிய தகவலை அவங்க கொடுக்குற தகவல்ங்கிற போது அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்டிஐ மூலமாக தகவல் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதையுமே அந்த நண்பர் கமெண்ட் பாக்ஸில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சார், சேலத்தில் ஒரு அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ பள்ளியில் டெட்டு பற்றி ஆர்டிஐ கேள்வி தகவல் கேட்டபோது மைனாரிட்டி ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு டெட்டு தேவையில்லை என்று பதில் தருகிறார்கள். இது பற்றி தங்கள் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த நண்பருக்கு கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய இதனை பார்த்துலாம் அவ்வளவு ஒரு கோபத்தோடு அவருடைய ஒவ்வொரு பதிவுகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மைனாரிட்டி ஸ்கூலுக்கு டெட்டில் விலக்கு இருக்குதா அப்படிங்கிறது, டெட்டு இருந்தால் மட்டுமே ஆசிரியர் அப்படிங்கிறது தனியார் பள்ளி உட்பட அனைத்திற்குமே கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தனியார் பள்ளியில் இன்னும் அதனை முறைப்படுத்தலை. ஆனால் மைனாரிட்டி ஸ்கூல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 21/4/2022 ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகள் இருக்காங்க இல்லையா? ஸோ அங்கு பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட்டுங்கிறது கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. இதை பள்ளிக்கல்வித்துறையும் அதற்கான ஜிஓவும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாகவும் பார்க்கப்படுது. இதை நாமக்கலை சேர்ந்த ஒரு நண்பர் கேட்குறாரு அப்படிங்கிற போது, இதை அனைத்து உறவுகளுமே இப்படியான தகவலை ஆர்டிஐ மூலமாக அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் எப்படியாக போஸ்டிங் போடுறாங்கங்கிற தகவலை நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டு கிடைக்கக்கூடிய தகவல், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தகவல் கூட கொடுக்கலாம். இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்குது. அந்த ஆதாரத்தை கொண்டு அடுத்த கட்ட நகர்வு, கோர்ட்டுக்கு போகிறதாலும் போகலாம், இல்லை வேறு எந்த வகையிலையாவது இதை
இதை வந்து அழுத்தம் கொடுக்கலாம், அதற்கு இது பயன்பெறலாம். ஸோ அதனால் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் கேளுங்க. ஸோ அப்படியும் வந்து தகவல் பெறும் உரிமைச் முறையான பதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற போது நீங்கள் 2J கள ஆய்வு மூலமாக நான் அந்த தகவலை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி, ஸோ அந்த கள ஆய்வுக்கு வந்து ஒரு அனுமதி கேட்டு நீங்கள் கள ஆய்வு கூட செஞ்சு எப்படியாக வந்து அட்டண்டன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் எத்தனை பேரை வந்து எந்தெந்த காலகட்டத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, அவர்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கள ஆய்வு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இது ஜான்கிற அந்த ஒரு நண்பருக்காக மட்டும் சொல்லலை. ஸோ இதில் வந்து டெட்டு வந்து அவசியமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கேட்டு வந்து அந்த நண்பர் வந்து இந்த பதிவு கேட்கல. ஏன்னா அதில் ஏன்னா முதல்வருக்கு அவர் எழுதிய அந்த கடிதம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பொதுவாக இருக்கக்கூடிய பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகத்தை ஸோ அதை தெளிவுபடுத்தும் விதமாக தான் இந்த பதிவு பண்ணுறேன் உறவுகளே. ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.